வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை இரண்டு பூனைகளும் ஒரு ரொட்டி துண்டும். இது ஒரு அருமையான கதை. நட்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை. பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு வெள்ளை பூனை ஒரு கருப்பு பூனை 2 பேரும் நண்பர்களாக இருக்காங்க. 2 பேரும் ஒரு நாள் காலையிலேருந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ பேசிக்கிறாங்க. டேய் நண்பா, இன்றைக்கி உனக்கு சாப்பிட ஏதாவது கிடைச்சதாடா அப்படிங்குது அந்த வெள்ளை பூனை. அந்த கருப்பு பூனை சொல்லுது, இல்லைடா, ஒன்றுமே கிடைக்கல, ஒரே பசி, என்ன பண்ணுறதுனே தெரியல, உனக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்லை நண்பா, எனக்கும் இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல, ஐயோ பசி வயிற்று கில்லுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கருப்பு பூனை சொல்லுது, ஒன்று பண்ணுவோம், நீ அந்த பக்கமாக போய் தேடு, நான் இந்த பக்கமாக போய் தேடுறேன், உனக்கு ஏதாவது கிடைச்சாலும் கொண்டுட்டு வா, எனக்கு ஏதாவது கிடைச்சாலும் கொண்டுட்டு வரேன், 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க. போய் கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்க. கருப்பு பூனை, எனக்கு எதுவுமே கிடைக்கலடா, உனக்கு? வெள்ளை பூனை சொல்லுது, நண்பா, நான் ஒரு வீட்டில் ஒரு துண்டு ரொட்டி பார்த்தேன், அந்த ஒரு துண்டு ரொட்டி கிடைச்சதுன்னா நம்ம 2 பேருக்கும் பசி ஆறும், ஆனால் எனக்கு அதை எடுத்துகிட்டு வரக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கருப்பு பூனை, எங்கே காட்டு, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. போய் அந்த ரொட்டி இருந்த இடத்த இந்த வெள்ளை பூனை கருப்பு பூனைக்கு காட்டுது. கருப்பு பூனை மெதுவாக போய் அந்த ரொட்டியை எடுத்துகிட்டு வந்துடுது. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் அந்த ரொட்டியை பங்கு போடுறாங்க. ஆளுக்கு பாதியாக பங்கு போடும்போது என்ன ஆகுது, ஒரு துண்டு ரொட்டி கொஞ்சம் பெருசாக போயிடுது, கொஞ்சம் பெருசாக. இப்போ அந்த பெரிய ரொட்டி துண்டு யாருக்கு அப்படிங்கிறதுல 2 பேருக்கும் போட்டி வந்துடுது. வெள்ளைப்பூனை சொல்லுது, நான் தானே ரொட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னேன், அப்போ பெரிய பீஸ் ரொட்டி எனக்கு தான் அப்படிங்குது. இந்த கருப்பு பூனை சொல்லுது, நீ கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறது, போய் தைரியமாக எடுத்துகிட்டு வந்தது நான் தானே, எனக்கு தான் பெரிய துண்டு ரொட்டி. இப்படியே 2ம் மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. பசி இருக்க அதிகமாகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்கிட்டையாவது கேட்போம், இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு நேராக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குங்க. அப்போது ஒரு மரத்தில் ஒரு குரங்கு உட்காந்துட்ருக்கு. அந்த குரங்கு என்ன பண்ணுது, தம்பிகளா, எங்கே வேக வேகமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அண்ணே, நீங்களே எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு இவங்களோட பிரச்சனையை அந்த குரங்குக்கிட்ட 2 பூனைகளும் எடுத்து சொல்லுது. அப்போ குரங்கு என்ன செய்யுது, எங்க அந்த 2 துண்டு ரொட்டியும் கொடுங்க அப்படின்னு வாங்குது. வாங்கிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த ரொட்டி துண்டை என்ன செய்யுது, கடித்து சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு இப்போ 2 துண்டையும் வச்சு பார்த்தா அந்த கடிக்காத துண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கடித்த துண்டு இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ என்ன செய்யுது, அந்த துண்டு ரொட்டியை கொஞ்சம் கடித்து சாப்பிடுது. இப்போ 2ஐயும் வச்சு பார்த்தா இது பெருசாக இருக்குது, இப்போ 2ஆவதாக கடித்த துண்டு சின்னதாக போச்சு. அதை சமன் செய்கிறக்காக என்ன பண்ணுது, மறுபடியும் இந்த துண்டு ரொட்டியை கொஞ்சம் கடித்து சாப்பிடுது. இப்படியே மாற்றி 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 கடித்து சாப்பிட்டு கடைசியில் அந்த ரொட்டி துண்டை பூரா அந்த குரங்கே சாப்பிட்ருது. இப்போது இந்த 2 பூனைங்களுக்கும் சாப்பிட எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. பசி வயிற்ற கில்லுது. 2 பூனைகளும் ஒன்று பார்த்துக்குச்சு. குரங்கு என்ன சொல்லுது, அவ்வளோதான் தம்பிகளா, என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, போங்க போங்க, வேறு ஏதாவது கிடைச்சா போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் மரத்து மேலே ஏறி உட்காந்துருச்சு. இப்போ 2 பூனைங்களும் குரங்குக்கிட்ட ஏமாந்ததை நினச்சி வருத்தப்பட்டுட்டே திரும்பி போகுதுங்க.
கருப்பு பூனை மனசில் நினச்சிதான், ச்சே என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம நண்பன்தான், அவன் கொஞ்சம் எச்சாதான் சாப்பிட்டு போகிறான்னு விட்டுருந்தா இந்நேரம் பசியாவது அடங்கியிருக்கும், 4 வாய் ரொட்டியாவது சாப்பிட்ருக்கலாம், அதுக்கும் இல்லாமல் இந்த குரங்கு சாப்பிட்ருச்சா அப்படின்னு நினைக்குது. இந்த வெள்ளைப்பூனை நினைக்குது, ச்சே என்னதான் இருந்தாலும் அவன்தான் தைரியமாக போய் எடுத்துகிட்டு வந்தான், அவன் சாப்பிட்டு போகட்டுமேன்னு விட்டுருந்தா இந்நேரம் நமக்காவது வயிறு நிரம்பி இருக்கும், 2 பேருக்குமே இல்லாமல் இப்போ அந்த குரங்கு சாப்பிட்டு போயிடுச்சே, என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு இந்த வெள்ளைப்பூனை புலம்பிகிட்டே போகுது. இதிலிருந்து என்ன தெரியுது? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நண்பன் தானே, அண்ணன் தானே, தம்பி தானே, அக்கா தானே, தங்கச்சி தானேன்னு விட்டு கொடுத்து போயிட்டோன்னா எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, கூட பிறந்தவங்க கூட எதுக்கு போட்டி போடாமல் எல்லோருமா சந்தோஷமாக இருப்போமே. சரி, மறுபடியும் அடுத்த கதையில் பார்ப்போமா? குட் நைட்.